திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வேப்பிலை மாரியம்மன் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 500 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி பூச்சொரிதல் விழா தொடங்கி தொடர்ந்து 27ஆம் தேதி காப்பு கட்டுதல் விழாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தினசரி மண்டகப்படி விழாக்கள் நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பால்குட விழா இன்று காலை தொடங்கி நடைபெற்றது. அதிகாலை முதலே பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பால்குடங்களை சுமந்து சென்று அம்மனை வழிபட்டனர். வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து தொடங்கிய பால்குடம் ராஜவீதிகளின் வழியாக மீண்டும் வேப்பிலை மாரியம்மன் ஆலயத்தை அடைந்ததும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் கொண்டு வந்த பல்லாயிரக்கணக்கான லிட்டர் பாலால் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் கோவில் முன்பு பச்சை மூங்கிலில் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் கொடியேற்றப்பட்டது. இது மட்டுமின்றி குழந்தை வரம் கேட்டு நிறைவேறிய பலரும் தங்களின் குழந்தைகளை கரும்பு தொட்டிலில் கட்டி சுமந்து சென்றனர். விழாவில் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு பால்குடம் எடுத்து வந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக பால்குடம் எடுத்து வந்த பக்தர்களுக்கு ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் நீர்மோர், சர்பத் உள்ளிட்ட பானங்களை வழங்கினர். ஜாதி மதம் கடந்து நடந்த இந்த மனிதநேய செயல் காண்போரை நிகழ வைத்தது. சித்திரை திருவிழாவில் நாளை காலை பொங்கல் வைத்தல், அக்னி சட்டி, அழகு குத்துதல் நிகழ்வும், மாலை அம்மன் குதிரை வாகனத்தில் செல்லும் வேடுபறி நிகழ்வும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது.